வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன், growth ஜோன், அதாவது பொருளாதாரத்தில் எங்கனம் சிறப்பு பெற முடியும், வளர்ச்சியில் எப்படி முன்னேற்றம் காண முடியும், கற்றலில் எங்கனம் முன்னேற்றங்கள் மேம்பாடுகள் நிகழும், இது எல்லாம் ஒரு வாழ்நாளில் எப்பொழுதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்ற அந்த வரிசையில் பார்த்துட்டு வரோம். இப்போ எர்லி அடல்ட்ஹுட்ல, அதாவது 20 முதல் 40 வயது வரை இருக்கிற காலங்களில் growth எப்படி இருக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும், முன்னேற்றம் எங்கெல்லாம் கிடைக்கும், அதே நேரத்தில் அங்கு கற்றல் எவ்வாறு நிகழும், எஃபமிசம் அதாவது இனிமையாக பேசுவதில் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அங்கே இருக்கக்கூடிய எளிமையாக அது எப்படி அடையிறது, அந்த கோல், அட்டைனிங் த கோல் இருக்கு இல்லையா, நமக்கு இலக்கு என்ன, அந்த இலக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த அடிப்படையில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அந்த வரிசையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எர்லி அடல்ட்ஹுட்ன்றது 20 வயது முதல் அப்படி 30 வயது வரைக்கும், 30லேருந்து 40 வரைக்கும் லேட் அடல்ட்ஹுட். இந்த ரெண்டும் எங்கேயும் ஒரு நேரத்தில் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இண்டிவிஜுவல், அது எங்கே ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகும், ரெண்டும் இணைந்து தொடர்ந்து வேலை செய்யும். ஆனால் இண்டிவிஜுவல்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது வேறுபடும். ஏன்னு சொன்னால் சிலவங்க ஒரு 10% போல் இருக்கிறவங்களுக்கு 25 வயசு வரைக்கும் படிக்க வேண்டி வரும். சில மேஜர் அளவு ஒரு 60லேருந்து 65-70% கிட்ட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த 22 வயசுலேயே படிக்கிறது நின்றுடும். சில போருமான்னு நினைப்பாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் நீட்ஸ் ரொம்ப அவங்களுக்கு நெருக்கடியாக இருந்ததுன்னா அவங்க வேலைக்கு போகணும், எப்படி இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறது எந்த முறை அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி சிலவங்க இந்த 25 வயசையும் தாண்டி இன்னும் பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சி, கட்டுரைகள் எழுதுது அப்படின்னு சொல்லி 30 வயசு வரைக்கும் கூட படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். இது எல்லாமே இந்த சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு நடுவில் இந்த நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்னு மனிதர்களோட பழகும்பொழுது இத்தகைய செய்திகள் எல்லாமே நம்ம காது வரைக்கும் வரும், நம்மளுக்கு எட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கும், தனி மனித வேறுபாடுகள் எப்போவுமே கிடைத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிலவங்க சீக்கிரமாக வேலைக்கு போவாங்கன்னா அந்த வேலைக்கு போகிற நேரத்துக்குள்ள சில முக்கியமான பழக்க வழக்கங்கள், அன்றாட வாழ்வியல் தேவைகளுக்கு தேவையான சில வேலைகளை தொடர்ந்து நம்ம செய்ய பழகினா அது நம்மளுக்கு நல்ல பழக்கங்களாக அமையும். இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் தான், ஒரு பகுதியிலையும் துளி துளியாக சேர்த்துக்கிட்டதை ஒரு அவுட்டர் லைன் மாத்திரம் ஒரு அவுட் சைடில் பார்க்கணும்னா அட் தி அவுட் செட் வி ஆர் ஹேவிங் திஸ் மச் ஐடியாஸ் வித் தீஸ் திங்ஸ் வி ஹவ் டெவலப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்போ இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், தனி மனித வேறுபாடுகள் இருக்கும்னு சொன்னால் ஒருத்தருக்கே ஒரு நேரத்தில் சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக வடிவாக சில பாடங்களை படிக்க முடியும், சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியும், சிலரோடைய சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் இனிமையாக பழக முடியும் அப்படின்னு சொன்னால் அதே மனிதருக்கு வேறு சில சமயங்களில் இனிமையாக பழகுவதற்கு இயலாமற் போகும். அதற்கு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் என்ன, சோக்கேடாக இருக்கலாம், உடல் நல குறைவு இருக்கலாம், இல்லாட்டி போனால் அவங்களுக்கு அன்றைக்கி சரியான குணாதிசயங்கள் இல்லை இருக்கும், சில மூட் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். தெர் மே பி அம்டி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் நாட் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள், அது இருக்கவே இருக்கும். ஆனால் அதை ஒரு குறைபாடாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன இருக்கும், சில நேரத்தில் மறுபடியும் இன்னும் ஒரு பிற நாளில் சில அக்கேஷனில் நம்மளால எல்லாரோடையும் சகஜமாக பழக முடியுமா இருக்கும். இது எல்லாமே ஏற்புடையது தான். ஆனால் இந்த கற்றல் என்கிறது இப்படி பழகாமல் இருக்கிறாங்களே, அங்கே ஒரு லேர்னிங் நிகழ்மான்னு சொன்னால் நிச்சயமாக அங்கேயும் ஒரு கற்றல் ஏற்படும். ஏன்னா பேசாது இருக்கிறதுனால வி டோன்ட் என்ன பண்ணோம், இன்க்ளின் எனி டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். பேசாமல் இருக்கிறதே ரொம்ப சௌரியம், பேசுவதை காட்டிலும் வார்த்தையாடாமல் இருப்பதே ஏற்புடையது அப்படின்னு ஆகிடும். அதே மாதிரி சில நேரத்தில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம்னு சொன்னால் அதை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சால சிறந்தது அப்படி ஆகும். அதனால் பேசுவதை தவிர்க்கிறதுனால சம் பர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா. ஆனால் இதே நேரத்தில் சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்துக்கணும், ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் பற்றி பேசணும், ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னவோ அதை பற்றி பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை கூட பேசினா டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டா அது அப்புறம் என்ன செய்ய முடியாது, அந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது இல்லையா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அப்படின்னு சொன்னால் அந்த காலை நேரத்து 9 மணி மறுபடியும் எத்தனை நேரம் முயற்சி செய்யினாலும் 9 மணியை நம்மளால் திரும்பி எடுக்க முடியாது. ஏன்னா காலாய தஸ்மை நமக அப்படின்னு சுவாமி சொல்கிறார். காலாய தஸ்மை நமக என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளும் தெரிந்து கொள்ள முடியாத செய்திகளும் கூட ஏன் அப்படி நடக்கிறதுனா காலாய தஸ்மை நமக. ஏன்னா அந்த காலம்தான் அதற்கு பொருள் சொல்லும். ஒருத்தருக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் கோபம் வருது, அடிக்கடி ஷார்ட் டெம்பராக இருக்காங்க, பேசும்பொழுதே குரலை உயர்த்தி பெரிய அளவில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏன் அப்படி அவங்களுக்கு மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா
அந்த நேரத்தில் அது என்ன இருக்கும், அங்கே அதுக்கும் என்ன காரணம், காலாய தஸ்மை நமஹ. இப்போ நம்ம ஒருத்தர் நிறைய தப்பு பண்ணுறாரு, ரொம்ப தப்பாக பேசுகிறாரு, எடுத்து சொல்கிற மாட்டேன்றாரு, அப்புறம் பேச வந்த பேச்சில் எல்லாத்துலேயுமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பொய் கலந்துருக்கு. என்ன தெரியுமா, மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு ஒரு ஏகாரம் போட்டு வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்கிறார். மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு சொன்னால், ஒரு கயவர்னு சொன்னால் அவனுக்கு தனியாக ஒரு ஃபெதர்ஸ் வச்சுருப்பாங்களா, எக்ஸ்ட்ரா 2 கால் இருக்குமா, இன்னும் வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்களா? இல்லை. அவங்களும் இன்னும் கேட்டால் நம்மளாம் சாதாரணமாக இந்த சோகால்டு நார்மல்ஸ் சொல்லிக்கிறோமே, அவங்கள காட்டிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறப்பாக பர்சனாலிட்டியை வெளியில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதாவது ஆடை மூலமாக தன்னுடைய ஆளுமையை வெளிக்காட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு சூப்பரான ட்ரெஸ் தான் பண்ணிட்டு வருவாங்க. அதனால தான் வள்ளுவர் என்ன சொன்னார், மக்களே போல்வர் கயவர். மக்களேன்னு அந்த ஏகாரத்தை நீட்டி சொன்னால் கயவருக்கு தனிப்படியாக வேறுபாடுகள் இல்லை என்பதை அவர் அறுதிட்டு சொல்கிறார். அதுபோல தான் நம்மளுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் தெரிஞ்சுக்க முடியலன்றதை என்ன செய்கிறோம், அப்படியே தொடர்ந்து செய்கிறோம். அதனால ஆளுமையை வெளிக்காட்டுவதற்கும் இந்த எர்லி அடல்ட்டோடு சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அங்கே நம்ம என்ன செய்ய முடியாது, அது சரியாக செய்யலைன்னா இப்போ சுவாமி என்ன சொல்கிறார், காலாய தஸ்மை நமஹா அப்படின்னு சொல்கிறார். அதனால காலாய தஸ்மை நமஹா என்பது என்ன, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது சொல்கிறோம் இல்லையா. அதனால அந்த காலத்தினுடைய சிறப்பு, காலத்தின் கோலம், காலத்தின் என்ன ஒரு உட்புகழ் தன்மை, தட் இஸ் இன்ட்ரூஷன் ஆஃப் அவர் டைம் அப்படின்னா சுவாமிக்கு என்ன பேர், த டைம் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு பேர். அதனால அந்த டைம் பர்சானிஃபிகேஷனுக்கு இந்த இடத்துல பொருள் சொல்லும் பொழுது ஏன் நமக்கு தவறான குண நலன்கள் எண்ண ஓட்டங்கள் வருகிறது என்றால் அதற்கும் காலாய தஸ்மை நமஹ சுவாமி தான் அதில் கொடுக்க நினைக்கிறார். சிலப்போ வெற்றி மேல் வெற்றி என்னை சேரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதே போல் வருது, நம்ம முயற்சிக்கு போதுமான அளவுக்கு பலன் அடிக்கிறதுன்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிடுவோம், இப்படி தவறாக ஒரு வேலை செய்தால் கூட நம்மளுக்கு வெற்றி வருது அப்படின்னா we will have some ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் என்ன வரும், நம்மளுக்கு ஒரு கர்வம் வரும். அந்த கர்வம் வரும்போது என்ன நினைக்கிறது, ஏன் நம்மளை போல கிடையாது, பற்றியா எவ்வளோ தப்பு பண்ணால் கூட நான் ஜெயிச்சிட்டேன் பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அங்கேயும் தேர் ஆல்சோ இட் ஒர்க்ஸ் ஆஸ் என்ன காலாய தஸ்மை நமஹ. காலம்தான் அதற்கு சரியான ஒரு அணிகலன், காலம்தான் அதற்கு ஒரு பாதுகாவலன், அதுபோல் அமையும்னு சொல்லலாம். அதனால் எர்லி அடல்ட்ஹுட்டில் நிறைய செய்திகளை, புது புது செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். லெர்னிங் ஜோன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் ஹியர். இங்கே இந்த வயசில் கற்றுக்கிற கற்றல் இருக்கே அது வாழ்வின் முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.